ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். லாஸ்ட் 2 வீடியோவில் என்கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு, இல்லை ஒரு மெயில் வந்திருக்கு, ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது எப்படி தமிழாக்க பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்ரு. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புக் இருக்குது உங்களுக்கு. அந்த புக்கில் இருக்கிற அந்த பேசேஜை வந்து எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வேணும். நான் மோஸ்ட்லி அசைன்மெண்ட் ரெடி பண்ணுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு இருக்கிறத எனக்கு வந்து டைப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் டைப் பண்ணாமல் எப்படி வந்து ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா கொண்டு வரலாம். நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் கூகுள் டாக்ஸில் கம்ப்யூட்டரில் போட்டிருந்தேன். கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணலான்னு போட்டிருந்தேன். மொபைல் எப்படி பண்ணுறது? ஸோ மொபைலில் நான் வந்து ரீட் பண்ணணும், மொபைலில் நான் டைப் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தான். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு புக்கை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது மூலிமா அந்த புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் புக்கு நினச்சிக்கங்க, புக்ஸில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் நினச்சிக்கேன். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணோம், வழக்கமாக லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்த மாதிரி தான் உங்களுடைய மொபைல் எடுங்க. இப்போ என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து சைடில் அப்பியர் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் ஆஃபீஸ் லென்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஆஃபீஸ் லென்ஸ் ஓப்பன் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஆஃபீஸ் லென்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா இமேஜோடு ஓப்பன் ஆகும். ஸோ கேமரா இமேஜ் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டு, அதாவது ஏதோ ஒரு புக் இருந்ததுன்னா அந்த புக்கோ இல்லை வந்து நோட்டோ இருந்ததுன்னா அந்த நோட்டே நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த புக்கோட பேஜஸ் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஸோ இமேஜின் புக்கோட பேஜ்னு சொல்லி இப்போ புக்கோட பேஜ் எடுத்தோடனே ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா க்ராப் பண்ணதே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இன்னமும் நான் வந்து கொஞ்சம் ஏதாவது அலைன் பண்ணணும்னா நான் அலைன் பண்ணிவிட்டேன். தென் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இங்கே 2-3 டாக்குமெண்ட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு டாக்குமெண்ட் தான் செலக்ட் ஆகும்னா ஸோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கு, மேலே 1 போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறது மூலிமா அது வந்து இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும், திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அன்செலக்ட் ஆகும், அவ்வளோதான். தென் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் தான் இப்போ ஸ்கேன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேலே 1, 2, 3 3 டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 3 பேஜ் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 3 கட்டும், 4 பேஜ் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 4 கட்டும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன். ஏரோ மார்க் கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் க்ராப் ஆகிடுச்சு, எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ எனக்கு தேவை என்னன்னா இந்த டெக்ஸ்ட்டு தான் நான் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட போகிறேன். ஸோ அதனால் எந்த ஒரு சேஞ்சஸும் தேவையில்லை. டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் பர்டிகுலர் திங் இதில் தான் நீங்கள் முக்கியமாக பண்ணணும். என்னென்னா, நீங்கள் ஆஃபீஸ் லென்ஸை இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண வரைக்கும் நான் வந்து சைன்இன் பண்ணுங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பட் இந்த டைம் உங்களுக்கு அது தேவைப்படும். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஹவு டு கிரியேட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். அது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதை கிரியேட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிவிட்டு எப்பயுமே உங்களுடைய சிஸ்டத்துலேயே அதையும் வந்து சைன்இன் பண்ணிங்க. சிஸ்டத்தில் எப்படி சைன்இன் பண்ணுறது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் வந்து மொபைலில் எப்படி நீங்கள் சைன்இன் பண்ணுறது பார்ப்போம். ஸோ பொதுவாக நீங்கள் உள்ளே வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ratnakumar@outlook.com நீங்கள் பார்க்கலாம் டாப்பில். ஸோ உங்களுக்கு நான் வந்து பெயிண்ட் மூலிமா காட்டுறேன், இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். ஸோ ப்ரொஃபைல் பிக்சரை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் பிக்சர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ ratnakumar@outlook.com இருக்குல்ல, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் எதுலேயுமே சைன்இன் பண்ணலைன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆட் அக்கௌண்ட் தான் கேட்கும். ஸோ ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஃபார் ஃப்ரீ. இது வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் நான் சொன்ன வீடியோ பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெயில் ஐடி இங்கே போடுங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிள். இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க. இந்த டாக்குமெண்ட் பேர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் பேர் என்ன பண்ண போகிறேன்னா டெஸ்டிங் KP2222 வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை நான் எப்படி கன்வெர்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். சேவ் டு கேலரியாக சேவ் பண்ணலாம், இல்லை பிடிஎஃபாக சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணலாம், OneDriveல OneNoteல எல்லாம் சேவ் பண்ணலாம். வேர்ட் டாக்குமெண்ட்டில் OCR டாக்குமெண்ட்னா இந்த மாதிரி பிக்சரில் இருக்கிற டெக்ஸ்ட்டை அழகாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக கொண்டு வரும். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு OneDriveல இது சேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, OneDriveல சேவ் பண்ண ஆரம்பிக்குமோ இல்லையோ, நீங்கள் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வேர்ட் டாக்குமெண்ட்லேயும் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகிருக்கு. KP222 போட்டிருங்களே, அதில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகும்போது என்ன இமேஜ் தான் ஓப்பன் ஆக போகுதா அப்படின்னு பார்க்குறீங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ஓப்பன் ஆகுது. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம் இந்த டாக்குமெண்ட்டில் இருந்த வேர்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக மாறி இருக்கும்.
பட் ஒரு சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைமிங், ஆஃப்டர் டைமிங் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வியூவில் இருக்குது. அந்த மொபைல் வியூ இருக்கிற ஆப்ஷன் நான் போக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறது மூலிமா நான் வந்து என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர் ரிவ்யூ கொண்டு வந்துடலாம் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதேமாதிரி வந்திருக்கும். ஸோ இது ஏன் வந்து டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வருதுன்னா, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அது கிளியராக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ரைட்டிங்கிறது கொஞ்சம் பிளர்ராக இருக்குல்ல, அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது கிளியராக நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு அவர் அப்படிங்கல அதெல்லாம் வந்து இங்கே தெளிவாக வந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் கிளியராக இருக்கிறதுனால இமேஜ் ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இமேஜு, அந்த டெக்ஸ்ட்டு, அந்த இமேஜ் எடுத்திங்களே எல்லாமே உங்களுக்கு வந்து எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இது யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேர் ஆஸ் அன் அட்டாச்மெண்ட்னா அதை கிளிக் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்டே நீங்கள் மற்ற அனுப்பினாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அனுப்பினாலும் மெயில் அனுப்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன்ல, இப்போ நான் இது லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னா, மெயிலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் தான் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் OneDrive ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் வருதோ அதேமாதிரி ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு OneDrive வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா சிம்பிள். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஓப்பன் பண்ணலாம், ஆன்லைனில் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படி இல்லைனாலும் நான் அடுத்த வீடியோவில் OneDrive எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக போடுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் OneDriveல அந்த டாக்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் இருக்க டெக்ஸ்ட்டு ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் கொண்டு வரலாம். டைப்பிங் மூலியமாவா, இல்லை ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறது மூலியமாகவே நான் கொண்டு வரலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.